டிஎன்பிசி படிக்கிற மாணவர்களா நீங்கள்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். அதாவது ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நீங்கள் செலக்ட் ஆகலையா, சரி விடுங்க. ரெண்டாவது அட்டம்ப்ட்லேயும் நீங்கள் செலக்ட் ஆகலைன்னா நம்ம படிக்கிறோன்னு சொல்லிட்டு ஊரை சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு உங்களை போக விட்டு சொல்லுவாங்க. மூணாவது அட்டம்ப்ட்லேயும் நீங்கள் செலக்ட் ஆகலைன்னா உங்கள் முகத்துக்கு நேராகவே வந்து சொல்லுவாங்க. அதுவும் மிடில் கிளாஸ்னால் ரொம்ப கஷ்டம். கடன் பிரச்சனை அதிகமாக இருந்ததுன்னா இது ரெண்டாவது அட்டம்ப்ட்லேயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். வீடு, ஃப்ரெண்ட்ஸு, இந்த சமூகம் உங்களை கேள்வி கேட்டு நோண்டி நொங்கு எடுத்துருவாங்க. உங்கள் கூட படித்த பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி அவங்க பசங்கள்லாம் வந்து உங்களை அண்ணன் அங்கிள்னு சொல்லுவாங்க. அதையும் விட்டுருங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு தம்பி இருந்திருப்பான். 19-20 வயசுல கல்யாணம் பண்ணி, அதாவது கேரளா பெங்களூர்னு போயிட்டு வேலையை செஞ்சுட்டு வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அவனுக்கு ஒரு குழந்தையே ஷோல்டர் ஹைட்டில் இருக்கும். லேடிஸ் இருந்தால் சொல்ல முடியாது, மஞ்சள் நீராட்டு விழா கூட வைப்பாங்க. ஆனால் நீங்கள் இன்னும் படிச்சுட்டு தான் இருப்பீங்க. நான் உங்களை குறை சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, கலாய்க்கிறேன்னு தப்பாகவும் நினைக்காதீங்க, கிளிக் பண்ணுறேன்னு கூட நினச்சிடாதீங்க. உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், உங்களோட தனித்திறன் ஆற்றலை வளர்த்துங்க, உங்களோட தனித்திறனை வளர்த்துங்க. இல்லை வளர்க்குறதுக்காவது ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த எக்ஸாமால் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான இளைஞர்களில் நானும் ஒருத்தன். இங்கே இருக்க மிகப்பெரிய பாலிடிக்ஸ் ஒன்று மறந்துடுறீங்க. அதாவது இங்கே எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க? லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுறாங்க. அவங்கலேருந்து எத்தனை பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க? ஒரு 8000-10,000 பேர் தான் வேலைக்கு எடுக்கிறாங்க. அவங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் போட்டு கட்டுறாங்களே, அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எடுத்துட்டாலே அந்த 10,000 பேருக்கும் தலைமுறையாக சம்பளம் கொடுக்கலாம். சரி, அதையும் விடுங்க. அதுக்குன்னு ஹார்ட் ஒர்க் போட்டு நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க, நான் குறை சொல்ல விரும்பலை. எங்கே எதில் எடுத்தாலும் நியூஸ் பேப்பரை திறந்தால் லஞ்சம் ஓஎல்னு இருக்குது. ஹெட்லைன்லேயே அதுதான் வருது. ஓகேங்களா? ஆசியா தொடங்கி ஐரோப்பா வர, அதாவது உலகம் ஃபுல்லாக இந்த லஞ்சமும் ஊழலும் பரவி இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. ஆனால் அந்த நாட்டில் எல்லாம் கடமையை மீறி வேலை செய்யறதுக்கு தான் லஞ்சம். ஆனால் இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் கடமையை செய்யறதுக்கே லஞ்சங்க. தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் லஞ்சம்னு கேள்விப்படும் போது நெஞ்சு அப்படியே பக்குன்னு நின்றுதுங்க. நியூஸ் பேப்பரில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு குழந்தை பிறந்தா பர்த் சர்டிஃபிகேட் தொடங்கி ஒருத்தவன் இறந்தா டெத் சர்டிஃபிகேட் வரைக்கும் லஞ்சம் போயிட்டு இருக்குங்க. ஊருக்கு புரோக்கர் பசங்க இருப்போன்னு ரேஷன் கடையில் வேலை வாங்கி தரேன், அந்த வேலையை வாங்கி தரேன், இந்த வேலையை வாங்கி தரேன், அந்த ஆஃபீஸில் வாங்கி தரேன், இந்த ஆஃபீஸில் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு வேலை அப்படி வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்லைங்க, வாங்கி அவனை வயிற்றில் போட்டுக்குவானு. புரோக்கர் பசங்களுக்கு ஒன்று புரிய மாட்டேன். நாளைக்கு அவன் வேலைக்கு சேர்ந்தான், அவன் இருக்கிறவனை விட்டுட்டு இல்லாதவன் வயிற்றில் தாங்க அடிப்பான். அவன் வேலைக்கு சேர்ந்தானா 1 ரூபா போட்டு 10 ரூபாய் எடுக்குன்னு நினைப்பான். அவன் அப்படி தான் நினைப்பான். ஏன்னா அவனோட எண்ணமும் செயலும் அப்படி தான் இருக்கும். வேறு என்ன நாட்டுக்கு நல்லதாக செய்ய போகிறான்? ஒன்றும் கிடையாது. லஞ்சம் கொடுத்தா 1 ரூபா கொடுத்தா 10 ரூபா எடுக்குன்னு தான் நினைப்பாங்க. இதனால் பாதிக்கப்படுறது சாமானிய மக்கள் தான். இதுக்கெல்லாம் நீங்கள் விதை எங்கே தெரியுமா போடுறீங்க? ஓட்டுக்கு நீங்கள் காசு வாங்குறீங்களே, அங்கே தாங்க இங்கே விதையே போடுறீங்க. இப்போ அதிகாரியாவது பரவாயில்ல, 1 ரூபா போட்டு 10 ரூபா எடுக்கிறாப்புல. அரசியல்வாதிங்க 1 ரூபா போட்டால் 100 ரூபா எடுக்குன்னு நினைப்பாங்க. லாஸ்ட்டில் நாம் தான் தலையில் துண்டை போட்டுன்னு உக்காந்துருக்கணும். மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு இந்த விஷயத்தில் லஞ்சமும் ஊழலும் வந்தால் கடுமையான சட்டம் ஏற்றணும். டிஎன்பிசி, அதாவது இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் டிஎன்பிசி மீது இருக்க நம்பிக்கையை இன்னும் அழுத்தமாக நிரூபிக்கணும். இந்த சொசைட்டியில் 10th 12th அதாவது டிஎன்பிசி இதிலெல்லாம் தோத்துட்டோன்னு சொல்லி தவறான முடிவை எடுக்க போகிறீங்களா? அதுக்கு முன்னாடி அதாவது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், லவ் ஃபெயிலியராக இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு தவறான முடிவை எடுக்க போகிறீங்களா? அதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா அம்மா முகத்தை பாருங்கள், அதுவும் அவங்க சிரித்த முகத்தை பாருங்கள். அப்படி நீங்கள் தப்பான முடிவை எடுத்துட்டிங்கன்னா அவங்க சிரிக்கிற கடைசி சிரிப்பு அதுவாக தான் இருக்கும். எக்ஸாம் போனால் மற்ற வேலையை பாருங்கள். சரி விடுங்க, அதில் அடிக்ட் ஆகிட்டீங்க, படிக்கிறத விட்டு வெளியே வர முடியல. சரி, அந்த படிக்கும்போதே டிஎன்பிசிக்கு படிக்கும்போதே நம்ம சம்பாதிச்சு நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்கிற மாதிரி நான் ஒரு 4 ஐடியா சொல்கிறேன். அந்த 4 ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் காலையில் கோச்சிங் சென்டர் போயிட்டு வந்த நேரம் போக டியூஷன் சென்டர் வைங்க. 10th வரைக்கும் வச்சா போதும். தயக்கம் கூச்சம் இருந்தால் ஃபஸ்ட்டு மணி வாங்கிட்டு சொல்லிக் கொடுக்காதீங்க, ஃப்ரீயாக சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு அந்த ஃபீல்டில் எப்போ கம்ஃபர்டபுளாக நீங்கள் உணர்றீங்களோ அப்போ மணி வாங்கிட்டு சொல்லிக் கொடுங்க. ஐடியா நம்பர் 2, நீங்கள் பக்கத்தில் இருக்க சிட்டியில் டியூஷன் சென்டருக்கு வேலைக்கு போகலாம். தயவுசெய்து இவ்வளோ சம்பளம் தருவாங்க அவ்வளோ சம்பளம் தருவாங்க நினச்சி போகாதீங்க. ஃப்ரீயாக கூட போங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு அவங்களே சம்பளம் தரணும். ஐடியா நம்பர் 3, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்லுவாங்க. டிஎன்பிசி படிக்கிற 5 இளைஞர்கள் டீமாக இணைஞ்சால் டிஎன்பிசிக்கு புக்கு தயாரிக்கலாம், ஆன்லைனில் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் ஆன்சரை புக்காக தயாரித்து ஆன்லைன்லேயே மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஏன் 10th 12th கூட நீங்கள் கொஷின் ஆன்சர் புக்கு தயாரித்து யூடியூப், அப்புறம் இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இது போல் சோஷியல் மீடியாவில் ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இதில் உங்கள் உழைப்பை தான் போட போகிறீங்க. ஆர்டர் வந்தால் புக்கை பிரிண்ட் போட்டு விற்க போகிறீங்க. அப்படி இல்லைன்னா
உங்களுக்கு உழைப்பு மட்டும்தான். அதுவும் நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ண மாதிரி ஆகிடும். செலவே இல்லாமல் நீங்கள் சம்பாதிக்கலாம். 4வது ஐடியா, ஏஜ் பாரானவங்க தயங்காமல் உங்கள் பேச்சாற்றலை வளர்த்துக்கிட்டு டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் ஆரம்பிங்க. உங்கள் கோச்சிங் சென்டரில் ஒருத்தன் பாஸ் ஆனாலே உங்கள் காலடியில் பணம் கொட்டி கிடைக்கும். எப்படி தோனி 2011 6 அடித்து இந்தியாவுக்காக வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தாரோ, அதே போல் நமக்கும் வாய்ப்பு வரும். அன்றைக்கி 4ஓ 6ஓ இல்லை, நம்ம ஸ்டேடியத்தை விட்டே வெளியே அடிக்கலாம். கான்ஃபிடண்ட்டாக இருங்க. டிஎன்பிசி ரிசல்ட் வரப்போகுது. மனசை தளர விடாதீங்க. தொடர்ந்து இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். பணம் நிறையா சம்பாதிக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இதே போல் நிறைய வீடியோ எடுத்து போடணும்னு தோணும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.